ஒவ்வொரு ஓவியத்துக்கு பின்னாக அதனை வரைந்த ஓவியர் உண்டு. ஓவியரை நேராக பார்க்க முடியாவிட்டாலும் ஓவியத்தின் வழியாக அவரை அறியலாம். இந்த உலகத்தில் நம்மையும் நம்மை சுற்றிலும் இருக்கிற அனைத்து இயற்கை காட்சிகளும் வளங்களும் படைத்த கர்த்தரின் கைவண்ணம். அதன் ஊடாய் சிருஷ்டிகர்த்தரை அறிந்து கொள்ளலாம். இந்த உலகத்தில் எத்தனை சத்தங்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் என்னாலும் நாம் அமைதியாக கர்த்தர் சிருஷ்டிப்பை நினைத்து, அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து, அவர் மகத்துவத்தை நாம் சோத்தரிக்கும் போது நாம் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய அன்றாட வாழ்வின் அனைத்து காரியங்களிலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி அவர் நல்லவர் என்பதை ருசி பார்க்க வைப்பார். சங்கீதம் 107 வாசிக்கின்றோம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களை நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக என்று வாசிக்கின்றோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களின்படி நம்மோடு கூட இருந்து நம்மை ரட்சித்து அவர் வல்லவர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்க்க கிருபை செய்வாராக. நாமும் நல்லவர்களாக, பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாக, கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொள்ளுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களின்படி நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.